சிவபெருமானுக்குரிய உருவ வழிபாடுகளில் ஒன்று அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். சிவனின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவன் இல்லை என்பதை விளக்கும் உருவமாக திகழ்கிறது இந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவம். வாழ்வியலில் ஆணின்றி பெண்ணும் பெண்ணின்றி ஆணும் சாத்தியமில்லை என்ற பொருளையும் உணர்த்துகிறது இந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவம். அர்த்தநாரீஸ்வரர் என்பது ஒரு புராண கதை மட்டுமல்ல, இது ஒரு வாழ்வியல் தத்துவம் என்றுதான் சொல்ல வேண்டும். மனிதன் எப்படி முழுமையாக சமநிலையுடன் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் ஒரு ஆழமான வாழ்க்கை தத்துவம். இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைய வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு டைம்லெஸ் பிலாசபி என்று கூறலாம். இன்றைய சமூகத்திற்கு தேவையான மிகப்பெரிய செய்தி இது. இப்படிப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் உருவான வரலாறு என்ன, இதன் பின்னணியில் உள்ள புராண கதை என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். தேவாரம் உள்ளிட்ட சில பதிகங்களில் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயரில் அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பெண், ஈஸ்வரர் என்றால் சிவன் என்று பொருள். சிவன் பாதி பார்வதி பாதி என்று ஆண் உருவமும் பெண் உருவமும் இணைந்து இருப்பதால் தான் அர்த்தநாரி பிளஸ் ஈஸ்வரர் என்பது அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயர் கொண்டது. தமிழகத்தில் காஞ்சிபுரம், திருச்செங்கோடு, ரிஷிவந்தியம் உள்ளிட்ட சில தலங்களில் சிவனின் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை தரிசனம் செய்யலாம். நாகதோஷம் உள்ளவர்களும் திருச்செங்கோடு தலத்திற்கு சென்று வழிபடுகின்றனர். அர்த்தநாரீஸ்வரரை தொடர்ந்து வணங்கி வந்தால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கை. முதலில் அர்த்தநாரீஸ்வரரின் வரலாற்றை தெரிந்து கொண்டால் அவரின் சிறப்பு தானாகவே புரியும். ஒரு முறை தேவர்கள் அனைவரும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் தரிசிக்க கைலாயம் வந்தனர். இப்போது அங்கு வந்த பிருங்கி முனிவர் பார்வதி தேவியை விடுத்துவிட்டு தன்னுடைய இஷ்ட தெய்வமான சிவனை மட்டும் வலம் வந்து வணங்கிவிட்டு சென்றார். இது வழக்கமாக நடக்க துவங்கியது. இதனால் கோபம் அடைந்தார் பார்வதி தேவி. இதன் காரணமாக ஒருமுறை சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பார்வதி தேவிக்கு ஏற்பட்ட கோபம் என்னவென்றால், சிவனை தரிசிக்க வரும் அனைத்து பக்தர்களும் தம்மையும் வணங்குகின்றனர். ஆனால் முனிவர்கள் சிவபெருமானை மட்டும் வணங்கிவிட்டு செல்வதால் பார்வதி தேவிக்கு அது தன்னை அவமதிப்பது போல தோன்றியது. இருந்தாலும் அதை பற்றி சிவபெருமான் கவலைப்படுவது இல்லையே என்பதுதான் அவருக்கு கோபம். பார்வதி தேவியின் கருத்து என்னவென்றால், உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே ஆண் பெண் உறவில் ஏற்பட்டவை. பெண்ணின்றி ஆணால் மட்டுமா ஜீவராசிகளை படைக்க முடியும்? ஆணும் பெண்ணும் சமமல்லவா? ஆணாக உள்ள சிவனை வணங்குபவர்கள் அவருடைய பத்தினியான தன்னையும் வணங்க வேண்டும். அப்படி செய்தால்தான் சிவபெருமான் வருபவர்களுக்கு வரம் தர வேண்டும் என கூறினாள். அந்த கூற்றை ஏற்காத சிவபெருமானோ, உலக பற்றுதல் இல்லாத முனிவர்கள் மட்டுமே அப்படி செய்கிறார்கள். அவர்கள் கண்களில் சிவத்தை தவிர வேறு எதுவும் தெரிவதில்லை. உலக சக்தியே தான் மட்டுமே என அவர்கள் எண்ணுகையில் தாம் என்ன செய்ய முடியும் என கூறிவிட்டார். அப்போது அங்கு வந்த பிருங்கி முனிவரும் சிவனை மட்டுமே வணங்கிவிட்டு செல்ல, அதை பார்த்து கோபமுற்ற பார்வதி தன்னுடைய சக்தியை சிவனுக்கு காட்ட அந்த முனிவரை சதையில்லாத பிண்டமாக ஆகுமாறு சபித்து விட்டார். தன் சக்தியை காட்ட எண்ணிய சிவபெருமான் அந்த முனிவருக்கு தன் கையில் இருந்த தடியை தூக்கி போட்டார். அந்த சதையில்லாத பிண்டமும் அந்த கழியை பிடித்து கொண்டு நடந்தே சென்றது. பிருங்கி முனிவரின் உடலில் இருந்து இரத்தம், சதையில் இருந்து அனைத்து சக்திகளும் நீங்கும்படி சாபம் அளித்தார். இதனால் எலும்புக்கூடாக மாறிய முனிவரால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை. தன் மீது பக்தி கொண்ட பிருங்கி முனிவருக்கு உதவ 3வது கால் ஒன்றை வழங்கினார் சிவபெருமான். சிவனின் இந்த செயலால் அவமானம் அடைந்த பார்வதி தேவி தானும் சிவனுக்கு நிகராக சக்தி பெற்றவளே. உலகமே ஆண் பெண் உருவத்தின் அங்கமாக இருக்கையில் சிவன் மட்டும் அதை ஏற்க மறுப்பது ஏன் என எண்ணி அது பற்றி பிரம்மாவிடம் யோசனை கேட்க, அவரோ பார்வதி தேவியை சதுரகிரி மலைக்கு சென்று சிவபெருமானையே துதித்து தவமிருந்து அவரின் உடலில் தானும் பாதியாக வேண்டும் என வரம் கேட்குமாறு யோசனை கூறினார். அப்படி அவர் சிவனின் பாதியாகிவிட்டால் அவர் உண்மையை புரிந்து கொள்வார் என கூற, பார்வதி தேவியும் அதுபோலவே சதுரகிரிக்கு சென்று சிவபெருமானை துதித்து கடும் தவம் இருக்க துவங்கினார்.
அவரது தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என கேட்க, தங்களை எப்போதும் பிரியாமல் இருக்க சிவனின் உடலில் சரிபாதி வேண்டும் என கேட்கிறார். இதனை ஏற்ற சிவபெருமானும் தன்னுடைய உடலில் சரிபாதியை சக்திக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருகிறார். இதனால் தற்போது பார்வதியையும் சேர்த்தே வலம் வந்து வணங்க வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டார் பிருங்கி முனிவர். இருந்தாலும் அப்போதும் விடாமல் வண்டாக உருமாறி சிவன் இருக்கும் ஆண் பாதியை மட்டும் வலம் வந்து வணங்கினார். அதோடு சிவசக்தியின் ஆண் பெண் ரூபங்களை பிரிக்கும் வகையில் இறைவனின் தொப்புள் வழியாக ஊடுருவி சென்றார். அவரது இந்த பக்தியை கண்டு சிவசக்தியே ஆச்சரியப்பட்டு அவருக்கு தங்களின் அருளாசியை வழங்கினார்கள். அதன் பிறகு சிவபெருமான் பிருங்கி முனிவரை பூலோகத்தில் தவமிருக்கும்படி கூறினார். அதன்படி பிருங்கி முனிவர் தவமிருந்த மலையானது பிருங்கி மலை என்று அழைக்கப்பட்டது. தற்போது இந்த மலைதான் பரங்கி மலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலை இன்றைய சென்னையின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. இந்த தலத்தில் சிவபெருமான் நந்தி வடிவில் காட்சி தருகிறார். பரங்கிமலை ரயிலடியில் நந்தீஸ்வரர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அர்த்தநாரீஸ்வரர் குறித்து கூறப்படும் இன்னொரு கதையும் உள்ளது. ஒருமுறை தேவலோகத்தில் சிவனும் பார்வதியும் மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டு இருக்கையில் விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை பார்வதி தேவி மூடிவிட்டார். அதனால் அந்த நேரத்தில் உலகம் இருண்டது, பூமி உலர்ந்தது, ஜீவராசிகள் அழிய துவங்கியது. இதனால் கோபமுற்ற சிவபெருமான் பார்வதி தேவியை விட்டு பிரிந்தார். மீண்டும் தன்னுடன் அவள் இணைய வேண்டும் எனில் அவளை இமயமலையில் சென்று தவம் இருக்குமாறு கூறிவிட்டார். அங்கு பலகாலம் தவம் இருந்த பார்வதிக்கு காட்சி தந்த சிவபெருமான் அவரை மீண்டும் காசி நகருக்கு சென்று அங்கு விஸ்வநாதராக உள்ள தன்னை வேண்டிக் கொண்டு தவம் இருக்குமாறு கூறிவிட்டு மறைந்து விட்டார். பார்வதி தேவியும் காசிக்கு சென்று சிவனை வேண்டி தவம் இருக்க அவருக்கு காட்சி தந்த சிவனும் மீண்டும் அவரை திருவண்ணாமலைக்கு சென்று தவம் இருக்குமாறு கூறினாராம். பார்வதி தேவியும் சளைக்கவில்லை. தான் அவருடன் இணைவது மட்டும் இல்லாமல் அவருடைய சக்தியின் பாதியாக வேண்டும் என்ற திடமான எண்ணத்தில் திருவண்ணாமலைக்கு சென்று இன்னும் கடுமையாக தவம் செய்தார். பார்வதி தேவியின் தவத்தை மெச்சிய சிவனும் அங்கேயே அவருக்கு காட்சி தந்து அவரை தன் உடலில் பாதியாக ஏற்றுக்கொண்டாராம். அதனால்தான் அவர் அர்த்தநாரீஸ்வரராக ஆனார் என்றும் ஒரு கதை உள்ளது. அர்த்தநாரீஸ்வரர் படைப்பு தோன்றியது குறித்து கூறப்படும் கதைகளில் சில இவை. சிவன் திருவண்ணாமலையில் அல்ல, கொங்கு நாட்டில்தான் தவத்தில் இருந்த பார்வதிக்கு தரிசனம் தந்து அவரை தன் உடலில் பாதியாக ஏற்றார் என்ற மூன்றாவது கதையும் உள்ளது. அதனால்தான் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரருக்கு அம்மையப்பன் என்ற பெயரில் ஒரு ஆலயம் அமைந்து உள்ளது. அர்த்தநாரீஸ்வரருக்கு உலகில் வேறு எங்குமே தனியான ஆலயம் கிடையாது. இங்கு மட்டுமே உள்ளது என்பதே இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாக இருக்கிறது. இங்கு உள்ள ஆலயம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த ஆலயம் உள்ள இடமானது திருச்செங்கோடு எழுந்த வரலாறும் சுவாரஸ்யமானது. இந்த ஆலயத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் மூலவர் திருவுருவம் கற்சிலை இல்லை என்றும், அதுவும் பழனி மலையில் செய்யப்பட்டு உள்ள நவபாஷண முருகனை போன்றே இங்கு சித்தர்களால் வெண்பாஷணம் என்று அழைக்கப்படும் நச்சுத்தன்மை உடைய பல வகை மூலிகைகளால் உருவாக்கப்பட்டது என்கிறார்கள். இந்த பாஷணமானது வெண்குஷ்டம் போன்ற பல நோய்களை தீர்க்கும் சக்தி உடையதாம். அதனால் இங்குள்ள மூலவருக்கு செய்யப்படும் அபிஷேக நீர் மற்றும் மூலவரின் பாதத்தில் இருந்து விழும் சுனை நீர் தீர்த்தம் போன்றவற்றை தொடர்ந்து பருகி வந்தால் மருத்துவர்களால் குணமாக்க முடியாத பல நோய்கள் குணமாகின்றன என்று மக்களால் முழுமையாக நம்பப்படுகிறது. மிக பழமையான சிலை என்பதால் தொடர்ந்து அபிஷேகம் செய்து வருவதினால் சிலையின் உருவம் சற்றே மாறி வருகிறதாம். இதனால் தற்சமயம் மதியம் ஒருவேளை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறதாம் பெருமானுக்கு. அப்போது இடது பாதி புடவையுடனும் வலது பாதி வேஷ்டியுடனும் அர்த்தநாரீஸ்வரர் உருவில் அலங்காரம் செய்யப்படுகிறது. அர்ச்சனையின் போது உச்சரிக்கப்படும் ஸ்தோத்திரவாளி எனும் நாமம் எங்கும் இல்லாத புதுமையாய் ஒரு நாமம் அம்பிகைக்குரிய பெண்பாலாகவும் அடுத்த நாமம் சிவபெருமானுக்குரிய ஆண்பாலாகவும் ஆராதிக்கப்பட்டு அர்ச்சிப்பது இந்த திருத்தலத்தின் தனி சிறப்பாக உள்ளது. சுமார் 350 ஏக்கர் நிலப்பரப்பில் கடல்
கடல் மட்டத்திற்கு மேல் 2000 அடிகளை உடைய இந்த கோவிலானது கோவில் அடிவாரத்தில் இருந்து 650 அடி உயரத்தில் 1206 படிகளை உடையது. இந்த தலம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகார ஸ்தலமாகவும் உள்ளது. அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயர் மட்டுமில்லாமல் வேறு சில பெயர்களும் இருக்கின்றது. அது உமையொரு பங்கன், மங்கையொரு பாகன், மாதொரு பாகன் என இந்த 3 பெயர்களாலும் கூட அர்த்தநாரீஸ்வரர் அழைக்கப்படுகிறார். நீலமேனி வாளிழை பாகத்து ஒருவன் என 500 கடவுள் வாழ்த்திலும் பெண்ணுரு ஒரு திறன் ஆகின்றுள் அவ்வுரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கரக்கும் என புறநானூற்று கடவுள் வாழ்த்திலும் அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தை பற்றி பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம்தான் தென்னிந்தியாவிலேயே காணப்படும் பழைய வடிவங்களில் ஒன்று என சொல்லப்படுகிறது. இங்கு பார்வதி வீணையுடனும் சிவன் காலையில் ஏறி அமர்ந்திருக்கும் கோலத்திலும் காணப்படுகிறார்கள். திருச்செங்கோடு சிவன் கோவிலில் மூலவராக அமைந்திருக்கிறார் அர்த்தநாரீஸ்வரர். இங்கு உமாதேவியாருக்கு அர்த்தநாரீஸ்வரி, பாகம் பிரியாள் என்ற பெயர்களும் இருக்கின்றது. இங்கு அர்த்தநாரீஸ்வரர் மாதொரு பாகன் என்றும் அழைக்கப்படுகிறார். அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்திற்கு மற்றொரு ஆழமான அர்த்தமும் உள்ளது. ஆண் பெண் இருவருமே ஒருவரை ஒருவர் சார்ந்தவர்கள் என்ற ஒற்றுமையை உணர்த்தும் வடிவம் இது. அது மட்டுமல்ல, இது பிரபஞ்ச சக்தியாகவும் கருதப்படுகிறது. பிரபஞ்சத்தை உருவாக்க சிவன் சக்தியின் ஐக்கியம் அவசியமாகிறது. மகா சிவராத்திரியில் தான் சிவனுக்கும் சக்திக்கும் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் தோன்றி பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் என்பது அனைத்து ஆற்றல்களும் நிறைந்த முழுமையின் வடிவம் என சொல்லப்படுகிறது. இருவரும் ஒருவர் ஒரே வடிவம் என்ற முழுமை நிலையை உலகிற்கு எடுத்துரைக்கவே அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் சிவபெருமானால் எடுக்கப்பட்டது. ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் முழுமையானவர்கள் மட்டுமே, போட்டியாளர்கள் கிடையாது. இந்த புரிதலை உலகிற்கு ஏற்படுத்த இறைவனே தன்னுடைய உடலில் பாதியை சக்திக்கு வழங்கி சக்தி இல்லாமல் சிவனே கிடையாது என்பதை உணர்த்துகிறார். சிவனின் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், மனதில் நிறைவு நிம்மதி ஏற்படும் என்பது நம்பிக்கை.